கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளினுடைய இறை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாளிலே மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் மிக அழகாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றது. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே தான் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணிலேயே மரக்கட்டை இருக்கிறது. விளைவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். அடுத்ததாக 7வது இறை வார்த்தை, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களில் எவரேனும் அப்பம் கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது தம் மகன் மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்செயல்களை அளிக்க அறிந்திருக்கிறீர்களே. அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாய் நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னும் அநேகமாய் இறை செய்திகளை நாம் வருகிற நாட்களில் தொடர்ந்து கேட்போம். இறையருள் பெறுவோம். ஆமீன்.